ஊடகத்துக்கார அன்பர்களுக்கு எல்லோருத்துக்கும் வணக்கங்க. நான் யுவராஜோட அம்மா பேசுகிறேன். 11 வருஷமா எங்கள் பிள்ளைங்கள என்ன காரணத்துக்காக ஜெயிலில் வச்சிருக்கிறாங்கங்கிற உண்மை இதுவரையிலும் வெளியே வரல. நாமக்கல் எஸ்பி செந்தில்குமார் அவர்களும், திருச்செங்கோட்டு சக்கரபாணி இன்ஸ்பெக்டர் ஐயா அவர்களும், டிஎஸ்பி ராஜு அவர்களும், ராசிபுரத்துக்காரர் அவர், இந்த 3 பேரும் சேர்ந்து எங்கள் பிள்ளைங்க மேலே பொய் வழக்கு போட்டு, அந்த பொய் வழக்கில் டிஎஸ்பி விஷ்ணுபிரியா கையெழுத்து வேணும்னு ஒரு நேர்மையான அதிகாரியை நிர்பந்தப்படுத்தி அந்த பொண்ணுக்கு மன உளைச்சல் கொடுத்து கையெழுத்து வாங்கி குண்டர் சட்டத்தில் போட்டு எங்கள் பிள்ளைங்கள வழக்கில் சேர்த்துனாங்க. ஐயா ஒரு சிசிடிவி ஆதாரத்தை வச்சு எங்கள் பிள்ளைங்களுக்கு தண்டனை கொடுத்தோன்னு சொல்கிறாங்க. எத்தனையோ பேர் கோயிலுக்கு போகிறாங்க வர்றாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் யார் இந்த குற்றம் செஞ்சாங்கன்னு குற்றத்தை நிரூபித்து தண்டனை எழுதுனாங்க. எங்களுக்கு அந்த ஆவணம் வேணும். நாங்கள் அமைதியாக இருக்கிறதுனால எங்கள் பிள்ளைங்க குற்றவாளி இல்லை. நீதிமன்றம் கோவில், நீதிபதி தெய்வம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த நீதிமன்றத்திலேயே எங்களுக்கு நீதி கிடைக்காதப்ப நாங்கள் எங்கே போகிறது? நீதிக்கு எங்கே ஐயா போவோம்? 11 வருஷமாக எங்கள் பிள்ளைங்க செய்யாத தவறுக்கு தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு உண்டான நியாயம் எங்களுக்கு வேணும். உடனே யுவராஜ் கேட்டார், ஐயா ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட நான் பேசணும். இப்பெல்லாம் பேச முடியாது அப்படின்னாங்க. ஐயா என்னை தூக்கில் போட்டதுக்கு அப்புறமா பேச முடியும். முறையாக விசாரணை பண்ணுங்க. இந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தூக்கு தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்க தயார். இல்லையா முறையாக விசாரணை பண்ணி எங்களை விடுதலை பண்ணுங்க. அப்பாவி பிள்ளைங்கள வாழ்க்கை கெடுக்காதீங்க ஐயா. அவர் கேட்டதில் என்ன குற்றம்? உடனே அவமதிப்பு வழக்கு போட்டார். நான் குற்றவாளியா, நான் குற்றவாளியா, இவன் இப்படி பேசுறான்னு எல்லா பிள்ளைங்களையும் கேட்டார். இந்த பிள்ளைங்க இப்படி பேசிட்டானே என்ன பண்ணுறதுன்னு அதுங்க திக்கு அப்படியே தடுமாறி நிற்கிதுங்க. ஐயோ சட்ஜி என்ன செய்ய போகிறாரோ அப்படின்னு பயத்தில் 5 பேர் பக்கரையாம்பேட்ட பசங்க, ஐயா நீங்கள் தெய்வம், நாங்கள் உங்ககிட்டயே வழக்கு நடத்துகிறோம், கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, கையெழுத்து போட்ட கொடுத்த பசங்க இன்னும் ஜெயிலில் வாடுது. அவரால் காப்பாற்ற முடியல. காரணத்துக்காக செஞ்சார். யாரை காப்பாற்ற செஞ்சார்? எந்த அதாவது அரசு அதிகாரிகளை, குற்றம் செஞ்ச அதிகாரிகளை காப்பாற்றுறதுக்காக நிரபராதியான எங்கள் பிள்ளைங்களை தண்டிக்க செஞ்சாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் காலையில் 9 மணிக்கு பிள்ளைங்க கோர்ட்டுக்கு வந்தாங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கு கூப்பிட்டு நாளைக்கு வயதப்பாம்பார். பேசாமல் அமைதியே எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை தொலைச்சிட்டு இந்த கோர்ட்டில் வந்து உட்கார்ந்துருந்துட்டு போவாங்க. நீதிபதிகளை நம்பி நாங்கள் ஏமாந்ததான் மிச்சம். ஐயா ஒன்று நான் சொல்கிறேன், ஊடகத்து அன்பர்களே, எத்தனையோ பேர் எத்தனையோ மூலையில் புலம்புற காட்சியை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த நீதிமன்றத்தை நம்பி, நீதியரசர்களை நம்பி ஆடு மேய்க்கிறேன்னா இன்னைக்கு இங்கே வந்து புலம்ப வச்சுட்டாங்க என்ன. ஐயா நீதி கிடைக்கும்னு தான் நாங்கள் நீதிபதியை நம்புகிறோம். நீதிபதிங்கிறவர் நீதி தேவனாக தான் இருக்கணும். இன்னைக்கு வந்து குற்றம் செஞ்ச அதிகாரிகளுக்கோ இல்லை அவங்கள வந்து நிர்பந்தப்படுத்துகிற அரசு அதிகாரிகளுக்கோ அவங்க அடிபணியக்கூடாது. அப்படி அடிபணியாமல் இருந்ததுனால தான் இன்னைக்கு நேர்மையான டிஎஸ்பி விஷ்ணுபிரியா இன்னைக்கு மரணத்துக்கு காரணமாயிட்டாங்க. செத்தாலும் அப்பாவி பிள்ளைங்க வாழ்க்கையை சீரழிக்க கூடாதுன்னு அந்த ஆதாரபூர்வமாக நான் நிரூபிக்கிறேன்னு. ஏன் அவனை குற்றவாளி குண்டில் ஏற்றி அவங்ககிட்ட இருக்கிற ஆதாரத்தை வாங்கணும்ல? ஏன் இதுவரையில் உள்ள வச்சிருக்கிறாங்க? என்ன காரணத்துக்காக அப்பாவி பிள்ளைங்க வாழ்க்கைக்கு எடுத்துருக்குறாங்க? மதுரை நீதிமன்றத்துக்கு வழக்கு போச்சு. ஐயா முத்துக்குமரன் ஐயா இந்த வழக்கு எடுத்தார். இதில் எந்த குற்றமும் நிரூபிக்கப்படாமல் யாருக்கும் தண்டனை எழுத முடியாதுன்னு அவர் வெளியிட்டார். ஐயா சம்பத்குமார் கண்களுக்கு குற்றம் தெரிஞ்சது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரத்தை வச்சு தான் தண்டனை கொடுத்தேன்னு சொல்கிறாங்களே, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் யார் என்ன குற்றம் நிரூபித்து தண்டனை எழுதுனாங்க? எங்களுக்கு அந்த ஆவணம் வேணும். ஐயா ஆனந்த வெங்கடேஷ் ஐயா உயர்நீதிமன்றத்தில் என்ன சொன்னார்? இவங்கெல்லாம் குற்றவாளி. எப்படி நிரூபிச்சிங்க? யார் சொல்லி இந்த குற்றத்தை நீங்கள் நிரூபித்து தண்டனை எழுதுனீங்க? ஐயா 8 வருஷம் கழிச்சு திருச்செங்கோட்டு மலைக்கு ரயில் தண்டவாளத்துக்கும் போய் பார்த்தீங்களே ஆனந்த வெங்கடேஷ் ஐயா, பத்திரிகையாளர் மூலிமா உங்களை நான் கேட்குறேன், பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் பார்த்துருந்தீங்கன்னா 2 ஆட்டுக்குட்டி வித்து கூட உங்களுக்கு பொண்ணாட போத்திருப்பையா. அந்த குடும்பத்தோட சூழ்நிலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பாடுபட்ட திங்கிற பிள்ளைங்களை பிடிச்ச அப்பாவி பிள்ளைங்களை எப்படி அநியாயமா என்ன ஆதாயத்துக்காக ஐயா நீங்க இந்த தீர்ப்பு எழுதுனீங்க?
ஒரு கர்ப்பிணி பொண்ணுன்னு பார்க்காம அந்த பொண்ணு எப்பையா இது வந்து வழக்கில் சேர்த்துனாங்க? சாட்சியா எப்போ வந்தது? அந்த ஆவணம் எங்க? நான் 10 ஏக்கரை காடும் பம்பு செட்டும் நான் கேட்கல உங்களை. எங்க பிள்ளைங்கள அநியாய தீர்ப்புக்கு பலிகடா ஆக்குனீங்களே, அந்த ஆவணத்தை மட்டும்தான் நான் கேட்குறேன். ஐயா, அந்த பொண்ணை உங்க டார்ச்சல் தாங்க முடியாத இறந்துருந்தா பெத்தவ பிள்ளை இழந்திருப்பா, கட்டணம் பொண்டாட்டி இழந்திருப்பான். உங்களுக்கு என்னையா சொல்லுங்க? இந்த தீர்ப்புக்கு எந்த ஆதாயத்துக்காக நீங்க இதெல்லாம் செஞ்சீங்க? அது உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. ஐயா, நீங்க தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிற யஷ்வந்த் வர்மாவா? எங்களுக்கு தெரியல ஐயா. நீதி கிடைக்கும்னுதாயா நாங்கள் நீதிமன்றத்தை நாடுறோம். எங்களாட்ட இருக்கிற அப்பாவி மக்களுக்கு நீதி கிடைக்கலன்னா நாங்கள் எங்கய்யா போவோம்? தற்கொலை பண்ணுன்னு வந்து ஒரு சாதி அமைப்பு வச்சு போராடுறாங்க. போராடினோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த போராட்டத்துக்கு அடிபணிஞ்சு ஏதோ ஒரு சாதி வெறி பிடிச்ச கட்சி தலைவர் இப்போ வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. வரங்காட்டி என்ன சொல்கிறாங்க? எஸ்பி பரிந்துரையின் பேரில் நாமக்கல் கலெக்டர் உத்தரவு போட்டு நஷ்ட ஈடு வழங்கிடுறாங்க. இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் நியாயம்? எங்கள் பிள்ளைங்க மேலே என்ன குற்றம் நிரூபித்து தண்டனை எழுதுனீங்க? எங்களுக்கு அது நீதி வேணும். ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் உரிய தீர்ப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கோம். அந்த ஆவணங்கள்லாம் கொடுக்கவே இல்லையா? எந்த ஆவணமும் கொடுக்கல. மீடியா மூலமாக எங்களுக்கு வந்து முறையான விசாரணை நடந்திருந்தா குற்றவாளி யாருன்னு மக்களுக்கு தெரியும். பண்ணன குற்றத்தையெல்லாம் நீதியரசர்கள் பண்ணிட்டு அப்பாவி பிள்ளைங்களை சீரழிச்சிட்டாங்களே வாழ்க்கைய. எங்க பிள்ளைங்க வாழ்க்கையை திருப்பி கொடுக்க முடியுமா அவங்களால? மதுரை எந்த நீதிமன்றத்திலையும் எங்களுக்கு நீதி கிடைக்கல. ஐயா முத்துக்குமரன் விசாரணை பண்ணாரு. இதுல வந்து எந்த குற்றமும் இல்லாத அப்பாவி பிள்ளைங்க வாழ்க்கையை நான் சீரழிக்க விரும்பலன்னு இந்த வழக்குல இருந்து விலகிட்டாருன்னு சொல்றதை விட கடவுள் இந்த பாவத்துல இருந்து காப்பாத்திட்டாரு. அதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த தாக்கல் பண்ண வழக்கில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முறையாக வந்து ஒரு 12 கொரிஸ் போட்டு அதை வழக்கெடுத்த நீதிபதி அம்மா வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டாங்க. புதுசாக தான் ஒருத்தங்க அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கு என்னன்னா 12 கொரிஸ் போட்டு அதை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அந்த ரிட்டனை வந்து ரெட்டிஃபை பண்ணி நம்ம ஆல்ரெடி ஃபைல் பண்ணிட்டோம். அதுக்குண்டான சாதிகள் சொல்லுவார், சாட்சிகள் பொய் சொல்லலாம், சான்றாவணங்கள் பொய் சொல்லாது, சான்றாவணம் பொய் சொல்லாதும்பார். இதில் சுவாதி வந்து பிறல் சாட்சின்னு சொல்லுவாங்க. சுவாதி வந்து பிறல் சாட்சின்னு சொல்கிறாங்கன்னா, சுவாதி வந்து அந்த சம்பவம் நடந்த நாளிலிருந்து சிபிசிஐடி சார்ஜ் ஷீட் போட்ட வரைக்கும் சுவாதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட், ஜட்ஜிகிட்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டோ ஆர் போலீஸில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டோ ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு இந்த இப்போ உள்ள தண்டனையில் இருக்கிற ஒரு குற்றவாளியாவது ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும், அல்லது ஒரு புது செக்ஷனை சேர்த்திருக்கணும். இந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட்னால சேர்த்திருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிற போது அந்த பொண்ணு கொடுத்த சாட்சி வந்து பிறல் சாட்சின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, மொத்த மீடியாலையுமே இது பிறல் சாட்சியெல்லாம் போய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கோகுல்ராஜ் கொலை வழக்கில் என்ன நடந்தது, என்னென்ன இது பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து எதுவுமே வெளியே வரக்கூடாமே மீடியாவையும் சரி மற்ற விஷயத்துலையும் சரி அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் என்ன, இப்போ நம்ம சம்மந்தமாக ஃபைல் பண்ணியிருக்கோம். இது இந்த நீதிபதியாவது வந்து இந்த வழக்கை முறையாக விசாரிப்பாரா அப்படிங்கிறத வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம். விஷ்ணுபிரியா கேஸை அது சம்மந்தமாக போன லாஸ்ட் இதுலேயும் கூட கேட்டு நீங்கள் விஷ்ணுபிரியா அப்பா போராடினாரு பண்ணலையே அப்படின்ட்டு. இப்போ அவங்க அப்பா வந்திருக்காரு, இப்போ அது சம்மந்தம் சொல்லுவார். ஓகே. இந்த வழக்கில் வந்து 14 ஆண்டுகளாக போராடுறோம். எஸ்ஆ செந்தில்குமார் தான் அது வந்து பாப்பாவுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்துருக்காரு. சம்மந்தம் இல்லாதவங்க எல்லாம் வந்து குண்டாஸ் போட சொன்னாங்க, அந்த அழுத்தம். அப்புறம் வந்து நீதியரசர் வந்து நாகராஜ் வந்து 13/8/2018 வந்து ஒரு 12 பாயிண்ட்ஸ் கொரிஸ் ரைஸ் பண்ணார். இந்த கொரிஸுக்கு வந்து சிபிஐ வந்து சரியான முறையில் பதில் சொல்லலை. அப்புறம் எனக்கு மன உளைச்சல், மன இதாகிடுச்சு. என் பொண்ணுக்கு வந்து வேலை கேட்டேன், போன ஆட்சியில் வந்து தரம் தரல, என்ன காரணம்னு தெரியல. இப்போ வந்திருக்கிற சிஎம் வந்து என் பொண்ணுக்கு 2வது பொண்ணுக்கு 2 பொண்ணு தான், பெரியவங்க இறந்துட்டாங்க. 2வது பொண்ணு வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்டு. அவங்களுக்கு ஏதாவது அரசு ஊழிய வேலையை கொடுத்தா பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வழக்கு வந்து முறையாக நடத்தா இன்னும் யார் சம்மந்தப்படாமல் வெளியே வருவாங்க. மறு விசாரணை செய்யணும்னு சொல்கிறேன். மறு விசாரணை அதுக்கு ஒரு அண்ணன் சார் உறவுகளே, இந்த வழக்கை நான் சன் டிவியில் பார்த்தேன், இவர் அலுவலகெல்லாம் பார்த்தேன், பத்திரிகை நீங்களுடைய பேட்டிலாம் பார்த்துட்டு நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன். அதாவது இப்போ சட்டத்தை பற்றி எழுதினேன். அது இந்திர விகாசன் ஒரு பத்திரிகை திட்டம் கொண்டு அந்த கேஸை சேம் இதை சிபிஐ கொடுத்தாங்க. சிபிஐ கொடுக்க மாட்டேன்னாங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இந்திர விகாச திட்டம் கொண்டு இந்திர விகாச ஒரு பெண்ணு வந்து பர்ம முறை செலுத்துறாங்க. அதுக்கு சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இதுவும் சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்லி நம்ம பத்திரிகையில் போட்டேன். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணாரு. இவ கூட 55 ட்ரிப்பு போனேன். சிபிஐ போயிட்டு அட்டன் பண்ணேன். அதில் வந்து சிபிஐ கூட நாகராஜ் சார் வந்து அருமையான தீர்ப்புலாம் கொடுத்தாரு. 12 தீர்ப்பு கொடுத்தாரு. அதை ஒன்று கூட அவங்க ஃபாலோ பண்ணலை.
சரிங்களா? அப்படி ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜெயிலில் இருப்பாங்க அவங்க. அதை விட்டுட்டு நாகராஜ் விட்டுட்டு அடுத்தது இவர் வந்து ரவி வந்தார். ரவி சும்மா போட்டு 15-20 ரூபாய் போட்டு எங்களை வாய்தான் போட்டு கடைசியில் அவரு சுமோட்டோ எடுத்து 2 எடுத்து சுமோட்டோ எடுத்து 203 தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்புறம் ரிவிஷன் பெட்டிஷன் சென்னையில் போட்டு ரிவிஷன் 390 போட்டு அங்கே போட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இந்த வழக்கை ப்ராப்பராக விசாரிச்சாங்களா? அதாவது ரவிக்குமார் ஒரு கான்செப்ட் இருக்காரு, டிபிஓவில் வந்து சைபர் கிரைமில் இருக்குது. அவர் தான் இன்னைக்கு மொபைல் 12 மணிக்கு இந்த மாதிரி பேசியிருக்காங்க. அந்த மொபைல் எடுத்து டிலீட் பண்ணியிருக்காரு, டிபீட் பண்ணிக்கிறாரு. சந்திரகலான்னு ஒரு இன்ஸ்பெக்டர் மாமேட் இருக்கிறாங்க. என் வண்டியில் முடியும் ரிமாண்ட் பண்ணிட்டு வராங்க. அப்போ ஒரு சோகமா இருக்கிறாங்க. ஏன் மேடம் சோகமா இருக்கிறீங்கிறதுக்கு முதல்ல கேட்கறாங்க. அதுக்கு டிஎஸ் சொல்றாங்க, நிரபராதிகள் ஜெயிலுக்கு அனுப்பி போட்டு 2 பேரும் ஜெயிலுக்கு அனுப்பி போட்டேன், கடவுள் என்ன சும்மா விடுமே அழுந்துருக்காங்க. அதுக்கு இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முழுக்க இந்த கேஸ் வந்து இந்த இவருடைய பொண்டாட்டி யுவராஜுடைய பொண்டாட்டி வந்து அரசு பண்ணணும், குண்டாசில் போகணும்னு சொல்லி பண்ணாங்க. நம்ம ஒத்துக்கல. அதனால தான் டார்ச்சர் கொடுத்தாங்க. நம்ம சாவு காரணம் முழுக்க அரசாங்க அதிகாரி தான். இது நிறைய இருக்குது. அந்த 12-13 பாயிண்ட் இன்னும் அது ரீஓபன் பண்ணலாம். எல்லாமே ஜெயிலுக்கு தான் போவாங்க. நிறைய தப்பு பண்ணிக்கிறாங்க. ஒரு உள்ள வந்து ரூல் பிரகாரம் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு மகஜர் பண்ணா சிஆர்பி 200 மகஜர் பண்ணா ஒரு ஐஓ மட்டும் தான் உள்ள போகணும். 2 போலீஸ்காரர் எடுத்து உள்ள போகலாம். இவங்க எல்லாமே உள்ள போட்டாங்களே. செல்வ ரவிக்குமார் ஒரு கான்செப்ட்ல போய் கேமரா பண்ணி எல்லாம் எஸ்பி காமிச்சுறான். அதெல்லாம் இல்ல, சட்டத்தில் அப்படி இல்லை. ஒரு ராஜீவ் டிஎஸ்பி டிரைவர் வந்து 8 ஒரே ஒரு உதைக்கிறாங்க. குழந்தை போய் உள்ள போய் பார்த்து உள்ள என்ன இருக்குது. காலையில 5 மணிக்கு இவங்க அப்பா வந்து என் பிள்ளையோட போன் எங்க லேப்டாப் எங்க அழுகுற கத்துறாரு. யாருமே தூக்கிட்டு போயிட்டேன். கேம்ப் ஆஃபீஸ் தூக்கிட்டு போயிட்டு அங்க டிலீட் பண்ணிக்கிறேன். அன்வர் பர்சால் பசீர் 2011 என்ன சொல்றது அப்படின்னா, சட்டம் என்ன சொல்றதுன்னா, ஒரு மொபைலோ ஏதோ ஒரு சீஸ் பண்ணாலும் போலீஸ்கார் வந்தாங்கன்னா அது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஆத்தரைஸ் கூட்டி வந்து இன்கம் என்னாச்சு அவுட் கோயிங் என்னாச்சு எப்ப மேனிபேஜ் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்து தான் சட்டத்தை பார்த்து பண்ணாங்க. இவங்க சட்டத்தையே கடைபிடிக்கல. இவங்க பார்த்தா நாங்களும் வயசானவங்க எவ்வளவு தூரம் போராடுறது முட்டியில விட்டுட்டு இவங்க பேப்பர் நண்பர்களுடைய உங்களுடைய டிவியில் பேப்பர்லாம் பார்த்துட்டு நாங்கள் 2 பேர் பேசிட்டு வந்து பார்த்தோம். இதுல பல குளறுபடிகள் இருக்குது. அது வந்து என்கொயரியில யுவராஜ் வராரு. அவரை கேட்ட யுவராஜ் அப்ப பாயிண்ட் என்ன பாயிண்ட் பண்ணிக்கிறேன், யாரும் போட்டு டிவெலப் பண்ணிக்கிறாங்க, என்ன கையில் பார்த்து போட்டுருக்காங்க, எல்லாமே வெளி வராதவர்கள் ஏற்கனவே அவர் எங்களை பார்க்கணும் முயற்சி பண்ணிக்கிற கிடைக்கல. நாங்களும் பார்க்க சந்திக்க முடியல. இப்போ அவங்க வந்து டெபினட்டா நீதி கிடைக்கும். தமிழக முதலமைச்சர் புதுசாக வந்திருக்காரு. அவருக்கு நோட் எடுக்கிறது போகும். நீங்க பத்திரிகையாளர் தயவு செஞ்சு உங்களுக்கு கரங்கூப்பி நான் வணங்குறேன். ஒரு நியாயம் கொடுங்க எங்களுக்கு. என்ன டிமாண்ட் வைக்கிறீங்க? டிமாண்ட் வைக்கிறது இது மறுபடியும் ரீஓபன் பண்ணணும். யுவராஜ் அந்த வழக்கில் யுவராஜ் வந்து முக்கியமாக கூட்டி விசாரிக்கிறது தெரிஞ்சு போயிடுவார். என்ன பண்ணாங்க கையெழுத்துக்களை பார்க்கணும். எந்த டேட்டில் போனாங்க செத்து போனவங்க கையெழுத்து போட்டுருக்கு சில இந்த தகவலாம் வருது. அது மாதிரி தான் நான் இருக்கும். நீங்க பத்திரிகையாளர் நினைக்கிறேன் இந்த நாட்டு சமுதாயத்துக்கு உயரத்தில். நானும் ஒரு பத்திரிகாசிரியர் லைட் ஆஃப் லா பத்திரிக்கை நிறைய வழக்குகள்லாம் பார்த்துருக்கிறேன். எத்தனையோ இந்த விசுப்பிரியா இவரு நாகமலை புதுக்கோட்டையில் ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்து வசந்தி ஒரு டிவியில் கூட வந்திருக்குது. அந்த கேஸ் அந்த வழக்கிலையும் கூட பொய்யான கேஸ் போட்டிருக்காங்க. அதில் கூட நான் ஃபைட் பண்ணியிருக்கேன். ஹோம் மினிஸ்டர் அண்ட் டிஜிபி அவங்க கூட சொல்லியிருக்காங்க சித்ராஜ் லைட் ஆஃப் லா ஆவானதை பட்டியல் போட்டு கொடுக்க விசாரிக்கணும். இதுவரையும் போலீஸ் விசாரிக்கல. ஏன்னா நான் காவல்துறையில் சர்வீஸ் பண்ணேன். ஒரு 20 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். இதே மாவட்டத்தில் இன்னும் டியூட்டி பண்ணியிருக்கேன். 85 பண்ணியிருக்கிறேன். நீதிக்கு நேர்மைக்கு இருந்திருக்கேன். எத்தனையோ வழக்கில் சாதிச்சிருக்கேன். மதிப்புக்குரிய செல்வி ஜெயலலிதா அவருடைய கேமரா திருட்டு போயிடுச்சு. அப்போ கூட நான் அந்த 83 போய் அந்த கேஸ் பிடிச்சி வந்திருக்கிறேன். அவன் நிறைய கேஸ் பண்ணியிருக்கேன். போலீஸே போய் நிறைய எழுதுவாங்க. நான் அடிச்சு சொல்றேன். அன்னைக்கு காவல்துறை நாங்கள் பேச முடியாது. பேசினா எங்களை ஒழிச்சுக்கிட்டு போடுவாங்க. கூட்டி போய் சுட்டு போடுவாங்க போலீஸ்காரங்க. அதனால நாங்கள் பயந்து தான் வாழ்ந்தோம். இன்னைக்கு சுதந்திர பறவையா இருக்கும். மக்கள் சேவை செய்வோம். நானும் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பொய்யான கேஸ்ல பாதிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனேன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். அரபராஜர்கள் ஆகும் ஜெயிலுக்கு போனவங்க தான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். அப்பதான் மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தெரியல பத்திரிகை நீங்க தான் நிறைய மக்களுக்கு எடுத்து சொல்லணும். விதிவிதியா போய் சொல்லணும். ஜெயில என்ன வாரண்ட் சமன்ஸ் ஆடிச்சு கிளாஸ் எப்படி பண்ணணும், எப்படி லீகல் பண்ணி எப்படி ரிவியூ பண்ணி அதெல்லாம் சொல்லி மக்களுக்கு நீங்க தயவு செஞ்சு சட்டத்தை எழுதி கொண்டு வாங்க. என்னோட பேர் சித்தராஜ் லைட் ஆஃப் பத்திரிகை எடிட்டர் மைசூர் சார்.